ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபியோட எசென்சியல்ஸ். அதாவது டெலிவரிக்கு முன்னாடியும் நம்ம இந்த லிஸ்ட் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறமும் நமக்கு பேபிக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட்ஸ். பெட்ஷீட் கூட வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாங்க. ஏன்னா நாம் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் மாதிரியே பேபிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி நல்லா வார்மாக இருக்கிற மாதிரியான பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதை முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கிறது லாஸ்ட் டைமில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டயப்பர்ஸ். இதில் நியூபார்ன் சைஸ் பார்த்து எந்த டயப்பர் ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு டென்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுற வைப்ஸ். அதையும் ஃபஸ்ட்டே எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லாத வைப்ஸோ, எந்த ஒரு ஆல்கஹால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத வைப்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேபிக்கு க்ளோத்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்குது. அதை முன்னாடியே வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் நாட் டைப், பட்டன் டைப், ஒன் சீஸ், ராம்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுறோம், பேபிக்கு நம்ம எதை கம்ஃபர்ட்டாக போடுறதுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வாடில் கிளாத். நம்ம இது பிளாங்கெட்ஸ் மாதிரி இல்லைன்னா வீட்டில் இருக்க காட்டன் க்ளோத்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வாடில் கிளாத் வாங்கி அது குழந்தைய விராப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு நடுவில் சென்டரில் பேபியை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக விராப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்வாடில் கிளாத் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளால் ஃபீட் பண்ண முடியல பேபிக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அப்படின்னா நாம் ஃபீடிங் பாட்டில்ஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சிங் மேட்டு. ஸோ அந்த மேட் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதோட டைப்பர், ரேஷ் க்ரீம், சானிடைசர்ஸ் இதெல்லாம் முன்னாடியே எது நல்லதுன்னு பார்த்து வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேபியோட பாத் சப்ளைஸ். என்ன சோப், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எது நல்லாயிருக்கும், நம்ம பேபிக்கு எது அலர்ஜி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கி முன்னாடியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா தெர்மாமீட்டர். பேபியோட வேக்சினேஷன் டைமில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பேபிக்கு நெயில் கட்டர் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். பேசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அதையும் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி பர்பிங் க்ளோஸும் மறக்கக்கூடாது. ப்ரெஸ்ட் ஃபீடிங் பில்லோ பேக் பெயின் வராமல் இருக்கும். ஸோ அதுவும் கண்டிப்பாக வாங்கிக்கணும். தென் அதே மாதிரி இந்த மாதிரி வார்ம் லைட் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்ம பேபிஸ் பிரைட் லைட்டை விட வார்ம் லைட்டில் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி தூங்குவாங்க. பேபி கேரியர்ஸ் நம்ம பேபி கூட நல்ல பாண்டாக யூஸ் ஆகும். ஸோ பேபி கேரியர்ஸும் நம்ம வாங்கிக்கணும். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.